பெலிஸ்தரின் கைக்கு ரட்சிக்க தொடங்குவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கும் கூட ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்ம மேல வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற அழிவை நோக்கி சென்றிருக்கிற அநேக ஜனங்களை நம்ம ரட்சிக்கணும், ஆண்டவர் பக்கமாய் அவர்களை திருப்பணும் என்பதுதான் ஆண்டவர் நம்மீது வைத்த திட்டம். அதற்காக எல்லாரும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு என்பது கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துலையே, நம்ம வாழ்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துலையே நம்ம இந்த காரியங்களை செய்யலாம். அவர்களுக்காக தினமும் ஜெபிக்கலாம். இதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாய் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நாமும் அழிவிலிருந்து ரட்சித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று அவர்களை சொந்தமாய் மாற்றிக்கொள்வோம். ஸோ சிம்சோனை போல உங்கள் மேலேயும் ஒரு பெரிய திட்டம் இருக்குதுன்றதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆட்களை சேகரியுங்கள். God bless you all.